வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சிசிஎஃப் ஆஸ்திரேலியா vs இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் அடிலைட் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இந்தியா பெர்த்ல ஆஸ்திரேலியா வச்சு செஞ்சாங்களோ இங்க அடிலைட்ல ஆஸ்திரேலியா இந்தியா வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ சீரிஸ் இஸ் 1-1 சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல. ஸோ ஆப்வியஸ்லி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் ஆஸ்திரேலியா. டே 5ல வந்தோடனே அவங்க டக்கு விக்கெட்ஸ் எடுத்துருவாங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரிஷப் பண்ட் அவுட் ஆகும்போது நமக்கு நல்லா தெரியும். பட் நிதிஷ்குமார் ரெட்டி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அந்த மனுஷன் தாரமா யூஸ் பண்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியானால வந்து பாத்தீங்கன்னா லீட் 18 தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ ஆஸ்திரேலியா வந்து 10 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் பேட் கமின்ஸ் 5 விக்கெட், இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் ஸ்டார்க்கு, செகண்ட் இன்னிங்ஸ்ல கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட், ஹெட் வேற ஒரு 140. எஸ் லாபிஷனி ஒரு 69 பாசிட்டிவ் தானே. என்ன ஸ்மித் கவாஜா இவங்கள தான் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டில் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் டு டேக் ஃபார் ஆஸ்திரேலியா. இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் ரொம்ப டவுனா இருந்தது. பேட்டிங்ல ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்கு. பால் ஸ்விங் ஆகணும்னு அவசியமே இல்லை. நேரா போட்டாலே ABW இல்ல வந்து போல்ட் ஆறாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் காரிடோர்ல விராட் கோலி ஸ்ட்ரகிள் ஆறாரு. உம்ரா ஒரு மனுஷனை மட்டுமே நம்பி இந்த டீம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அநியாயமா இருக்கு. மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். பொறுத்து வந்து பார்க்கலாம் திஸ் டெஸ்ட் எப்படி போக போகுது.